ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சிக்கன் மந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 5, கிராம்பு ஒரு 7-8 எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 1, ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு மந்தி மசாலா ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வறுத்தெடுக்கணும். சட்டி சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ஜீரகம் மிளகு எல்லாம் வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு 3/4 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த பொருட்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் நல்லா வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ஒரு பக்கெட்டு ஆற வச்சுருங்க. இப்போது அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறேன். பாசுமதி அரிசி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3 கப்பு இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கெட் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அதாவது நம்ம பிரியாணி மாதிரிலாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதங்கி வரணும். இது மாதிரி வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போது கேப்சிகம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதாவது கொஞ்சமாக சேர்த்தா போதும், லைட் கலரில் தான் இருக்கணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 3 கப்பு அரிசி ஊற வச்சுருந்தோம், அதே கப்பில் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் முழு சிக்கனை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 4 பீஸாக வேணுன்றாலும் அப்படி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பீஸாக போட்டிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் கொதிக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா தண்ணி நமக்கு ரொம்ப சுண்டிடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசியை வேக வைக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க.
இப்போ திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மந்தி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ ஜூஸு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தூள் உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூடவே சன்ஃப்ளவர் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நமக்கு சிக்கன் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அதனால் 3/4 பதத்துக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இதில் உள்ள சிக்கனை மட்டும் வெளில எடுத்துடலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு சிக்கன் மட்டும் வெளில எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி ஊற வைக்கும் போது ஃபஸ்ட்லேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இந்த டைமில் வந்து போட்டு ரொம்ப அலசக்கூடாது. தண்ணியை மட்டும் லைட்டாக மேலாப்பில் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் போடணும். அப்போது தான் வந்துட்டு நமக்கு அரிசி வந்து உடையாமல் இருக்கும். மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி ஓரளவு சுண்ணதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். மொத்தம் அரை மணி நேரம் வச்சுட்டா நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கத்து அப்படியே ரெடி ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம சிக்கனில் வந்துட்டு இது போல் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இன்னும் நமக்கு மசாலா உள்ளேலாம் இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக எல்லா மசாலாவையும் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் பாதாமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் வந்துட்டு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம வெங்காயமும் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். அதில் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பட்டர் இல்லாட்டி அதை விட்டுறலாம். இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு.
எல்லாம் அரை மணி நேரத்துலேயே சூப்பராக ரெடியாக இருக்கும் நமக்கு. வாசம் அவ்வளோ கமகமன்னு இருக்குது. லைட்டாக ஒரு தடவை அடியோடு லைட்டாக கிளறி விடுங்க. நமக்கு ஒரு பக்கம் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஃபுல்லாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். இப்போ சூடான நமக்கு ரைஸ் இருக்குது, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே வச்சிடலாம். இது மேலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமும் அப்புறம் வெங்காயம் ரெண்டையுமே மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு கறி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா நெருப்பாக்கிக்கணும். நல்லா நெருப்பு ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இது ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சின்ன பவுலத்திக்கு உள்ளக்க ரைஸில் நடுவில் வச்சிடணும். இது உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துருங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. புகை வந்துட்டு உள்ளே நிற்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மந்தி ரெடி. வாசம் அவ்வளோ கமகமன்னு நிற்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.